ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி விலாகில் ஷாப்பிங் எப்படி பண்ணுறது அதற்கான டிப்ஸாக தான் இருக்கும் இந்த வீடியோ. நான் என்ன பண்ணுவேன் மோஸ்ட்லி அப்படின்னா, எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாம் எழுதி வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிளிங்கிட், செப்டோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பில் டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுவோம். நமக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே கிடச்சிடும். இப்படி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக வருமானு தெரியாது இல்லையா? அதனால் 2-3 நாளாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி நான் போய் நேராக ஸ்ட்ரைட்டாக பழமுதிர்ச்சோலையே எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்குவாங்க அப்படிங்கிறதுனால வாங்க போயிட்டேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் எல்லா பொருட்களையும் வச்சுருந்தாங்க. நட்ஸு, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா இது மட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, காய்கறி எல்லாமே வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன், நோட்டீஸ் பண்ணேன். நான் எழுதிட்டு போகாத திங்ஸ், அதாவது வேண்டான்னு இல்லை, வேண்டிய திங்ஸ் தான். பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக அந்த திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பிளான் பண்ணி எதுவுமே வந்து இதில் பாஸ்மதி அரிசி, நாட்டு சர்க்கரை, ஸ்நாக்ஸு இது எல்லாமே வீட்டுக்கு தேவையானது தான். பட் ஆனால் நம்ம ஷாப்பிங்குன்னு டைரெக்டாக போய் வாங்குகிறோன்னா நமக்கு இல்லாத 2-3 விஷயங்கள் அதையும் நம்ம சேர்த்து வாங்கிட்டு வர்றோம். இது எல்லார் வீட்லேயும் இப்படியா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, நான் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியே போகிறப்போ எழுதிட்டு போன விஷயங்களை மட்டும்தான் வாங்கிட்டு வருவீங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இதில் கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த பரங்கிக்காயை 2ஆக வெட்டி ஒன்று பாஸ்தா பண்ணியாச்சு, இன்னொரு பாதியில் பரங்கிக்காய் இடியாப்பமும் பண்ணியாச்சு. சீக்கிரமாக நான் அந்த வீடியோஸ் எல்லாம் டீட்டெயில்டு வீடியோஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மினி விலாகோட மாரல் ஆஃப் த ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஷாப்பிங் பண்ண போகும்போது என்னென்னலாம் வந்து நம்ம எடுத்து வாங்கிட்டு வரணுமோ அதை ஒரு லிஸ்ட்டில் பேப்பரில் பேர் எழுதி எடுத்து வச்சுட்டு போய்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி பேக்கும் நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு போய்க்கணும். இந்த மாதிரி போகிறப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பேக்குக்கும் பே பண்ண வேண்டாம். தேவையான பொருளை மட்டும் நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இந்த டிப்ஸு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.